ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன், நம்புறேன். ஸோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியா இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட கேட்டீங்கல்ல, நீங்க எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னுட்டு. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃப்ரைடேஸ், டியூஸ்டேஸில எப்படி வந்துட்டு நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கான என்னுடைய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நேர வேலைகள் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு இதில ஷேர் பண்ண போறேன். விளாக் டைப்பில இல்லாம கொஞ்சம் ஏன்னா விளாகில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் சொல்ல முடியாது. டக்குன்னு அப்படி விளாகை பற்றினது மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்க முடியும். அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்லோ மோஷன் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு புரிகிற விதத்தில் எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கான நேர வேலைகள் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதுதான் நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கிற ஒரு ஷீட் இது. நிறைய பேர் கேட்டிங்கள்ல, அதனால் உங்களுக்கு நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன். விளாக் மாதிரி சொல்லாமல், விளாகில் கூட நான் டைமிங்லாம் சொல்ல முடியாதுல்ல உங்களுக்கு, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கான்செப்டே நான் வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஃப்ரைடே ரொட்டீன், அதுக்கப்புறம் தேங்க்யூ யூனிவர்ஸ். கண்டிப்பாக அவங்க இல்லாமல் நான் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க தேங்க் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், வியாழக்கிழமை நைட்டு அடுத்த நாளுக்கான அந்த வேலைகள் எல்லாமே நம்ம ப்ரிப்ரேஷன்ஸ் மாதிரி செஞ்சு வைப்போம்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு அதுதான் எழுதியிருக்கேனே. வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா அன்றைக்கி சாமிலாம் கும்பிட்ற மாதிரி இருக்கும், ஹேர் வாஷ் பண்ணுவோம், சாரீ கட்டுவோம், அதுக்காகவே டைம் வந்துட்டு கொஞ்சம் ஒதுக்குற மாதிரி இருக்கும். அதனால பெஸ்ட் ஆப்ஷனு தேர்ஸ்டே, வியாழக்கிழமையே நம்ம நைட்டே எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நமக்கு மறுநாள் வேலை செய்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு மார்கழி மாதம்ல, ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் செய்யும்போது அந்த விளக்கு எல்லாமே அப்படியே இருக்கும். கண்டிப்பாக வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாள் மட்டுமே அதை நல்லா தேய்ச்சிட்டு, அதாவது நல்லா தண்ணி போட்டு நல்லா அலசிட்டு, ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மறுபடியும் ஏற்றுங்க. அப்படியே அந்த ஒரு வாரம் மட்டும் அப்படியே அது கருகி போய் இருக்கிறச்சு அப்படியே ஏற்ற வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக செவ்வாய் வெள்ளி மட்டும் நம்ம அதை தேய்ச்சி இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேலைக்குமே நைட்டே, வியாழக்கிழமை நைட்டே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை நைட்டு ஃப்ரைடேக்கான அந்த ப்ரிப்ரேஷன்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரைடே மார்னிங் எனக்கு எப்படி நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ, நான் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறேனோ அதை வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, உங்களுடைய டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கோங்க. ஏன்னா இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு விதமான பழக்க வழக்கம் இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணுறது, அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ எனக்கு இதெல்லாம் நான் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். மிஸ் பண்ணாமல் பண்ணால் தான் எனக்கு அந்த டேவே கம்ப்ளீட் ஆகும். அதனால் நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஒரு 4 மணிக்கு நான் எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4ன்றது கூட கொஞ்சம் இதுதான், 3:45 4 மணிக்கிட்ட நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னா, அதிலேருந்து 5:30 மணிக்கு அந்த லைட்டாக விடுற காலம் 5:30 மணி வரைக்குமே நான் பார்த்தீங்கன்னா இது தாங்க பண்ணுவேன். அந்த யூனிவர்ஸ் டாக்கு, கிராட்டிடியூடு, தமிழில் சொல்லியிருந்தீங்க, நம்ம இயற்கை கூட பேசுகிறது, அதுக்கப்புறம் நன்றி உணர்வு, நம்மளுடைய நன்றி உணர்வை நம்ம மற்றவங்கக்கிட்ட காட்டுறது, அதுக்கப்புறம் எழுதுறது, நமக்கு என்னெல்லாம் வேணும், நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அது எல்லாமே நம்ம எழுதுறது, அப்புறம் கனவு காண்றது, நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம கனவு காண்றது, நம்மளுடைய ஆழ் மனதுக்குள்ளவே பேசிக்கிறது, நான் இதெல்லாம் பண்ணணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம பேசிக்கிறது. இதை பற்றின தனி வீடியோவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயில்டாக எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரி நம்ம பேசினா நமக்கு அந்த ரிப்ளை கிடைக்கும், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ளாகில். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே 5:30ன்றது இங்கே முடிச்சுட்டு உடனே அப்படியே 5:30க்கு வர மாட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து டைம் என்ன அதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆடி அசைஞ்சு வரதுக்கு 5:45 அந்த டைம் ஆகிடும். ஸோ அதிலேருந்து கடகடன்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 6:30 வரைக்கும் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, முன்னாடி நாளே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது பண்ணும்போதே வந்துட்டு குளிச்சிருவேன். ஹேர் வாஷ்லாம் பண்ணணும் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசலில் போயிட்டு கோலம்லாம் போட்டுட்டு, ஃப்ரைடேனாலே கண்டிப்பாக கோலம் கொஞ்சம் நல்லா போட்டது நல்லாயிருக்கும். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாரீ, சம்டைம் எனக்கு டைம் இருக்குது, நம்ம வந்துட்டு சாரீ வியர் பண்ணலாம் அப்படின்னும் போது சாரீ கட்டுவேன். இல்லைன்னா சும்மா நார்மலாக ஒரு குர்த்தியோ இல்லை ஒரு சுடிதாரோ போட்டு நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுக்குவேன். 5:30 5:40க்குள்ளே நம்ம வந்துட்டு, அதாவது 6 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறது நல்லது. நான் இது வந்துட்டு இந்த மார்கழி மாதத்துக்கான சொல்லலை, நார்மலாகவே பொதுவாகவே நம்ம
ஃப்ரைடே ரொட்டீன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கேல்குலேட் பண்ணி எழுதியிருக்கேன். இதுவே நான் பிரம்ம முகூர்த்த பூஜை இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இப்போலாம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வருதுல்ல, இது கூடவே இந்த 5:30 கூடவே நான் வந்துட்டு அப்படியே இந்த செல்ஃப் டாக்லாம் முடிச்சுட்டு உடனே நான் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த தீபமும் நான் எழுதிட்டு அப்படியே அங்கே மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் இது பொதுவாக நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு விதத்தில் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 6:30 மணிக்குள்ளே நான் இதெல்லாம் முடிச்சிடுவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க, காலையில் எழுந்து இது எல்லாமே பண்ணிவிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு லன்ச்சும் பேக் பண்ணிவிட்டு எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4:40லேருந்து 7:15க்குள்ளே விளக்கேற்றுறது நார்மலாக பூஜை செய்வோம்ல அந்த டைமிங் தான். இது வந்துட்டு இந்த சுக்ரஹோரை பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த சுக்ரஹோரை டைமில் பூஜை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டைம்லேயே 6:40 AM to 7 o'clockக்குள்ளே விளக்கேற்றி நமக்கு கணக்கு கிடையாது. விளக்கு மட்டும் அந்த டைமில் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்றதுல நார்மலாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விளக்கு ஏற்றுறது, சாமிகிட்ட நம்ம ப்ரே பண்ணுறது எல்லாமே அந்த டைமுக்குள்ளே அந்த சுக்ரஹோரைக்குள்ளே நம்ம பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இல்லைனாலும் 10 மணி வரைக்கும் நம்ம வந்துட்டு பூஜை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அதனால தான். ஸோ 6:40 AM to 7:15 அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூஜை, அப்புறம் ஏதாவது மந்திரம் சொல்கிறது, ஸ்லோகம் சொல்கிறது, இல்லை அப்படியே சாமிகிட்ட பேசுகிறது, இது மாதிரிலாம். அபிஷேகம்லாம் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே போகிற மாதிரி இருக்கும், எல்லாமே கடகடன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த 8:30 கூட இல்லை 8:20 வரைக்குமே எனக்கு அப்படியே ஹரிபரியாக போயிட்டுருக்கோம். ஏன்னா குட்டீஸ் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக அந்த ஆன் டைமுக்கு ஸ்கூல் போகணும்ல, அது எப்போவுமே மைண்ட் செட் நான் பண்ணிகிட்டே இருப்பேன், கரெக்டாக போகணும் குட்டீஸ் அப்படின்ட்டு. ஸோ 7:30லேருந்து 8:30க்குள்ளே ஃப்ரைடே இல்லை விசேஷ நாட்கள் ஏதாவது அன்றைக்கி ஃபெஸ்டிவல் இருக்குது அப்படின்னா 1 part ரெசிப் மாதிரி பண்ணிவிடுவேன். இல்லை கொஞ்சம் ஏதாவது ப்ரீப்ரேஷன்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருவேன். டக்குன்னு சமையல் முடிகிற மாதிரி நான் வந்துட்டு ரெடி பண்ணிக்குவேன். ஏன்னா ரொம்ப இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே லேட் ஆகும். சமையல் நமக்கு எவ்வளோ நம்ம சமையலை முடிச்சிடுறோமோ சீக்கிரமாக அந்தளவுக்கு நமக்கு டைமிங் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ சமையல் வந்துட்டு நான் எப்பவும் சொல்கிற போல தான், சிம்பிளாக ஒரு குழம்பு, ஒரு பொரியல், இல்லை அப்பளம், இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்துக்கோங்க. சமையல் கூடவே பார்த்திங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். குட்டீஸ்க்கு சாப்பாடு விட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் லஞ்ச்லாம் பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸுமே அந்த ரெசிபி ஷூட் பண்ணணும். நார்மலாக செய்கிறேன், நார்மலாக எனக்கு ஷூட்டிங்லாம் இல்லை அப்படின்போது, அதாவது ஷூட்லாம் இல்லை அப்படின்போது டக்குன்னு செஞ்சுருவேன். இல்லை இந்த ரெசிபி வந்துட்டு ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்போது ஆங்கிளில் மாற்றி வைக்கணும், வேறு ஏதாவது அங்கே அதில் வந்துட்டு படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், எல்லாமே பார்த்து சமைக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ கடகடன்னு எல்லாமே நான் வந்துட்டு அந்த டைமுக்குள்ளே நான் பண்ணி முடிச்சிடுவேன். என்னைய வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ 8:30 8:45 வரைக்குமே இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, சமையல் முடிச்சாச்சு, கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு போய் உட்காந்து தான் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அப்பாடா அப்படின்னு போய் உட்காரும்போது யாராவது வந்து ஒரு டீயோ காஃபியோ கொடுக்கும்போது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் போய் போட்டு குடிக்கணும். எங்கள் ஹஸ்பண்ட் போட்டு தருவாங்க, எப்போயாவது இருந்தால். அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போட்டு தருவாங்க. நான் போடுறதை விட, எனக்கு நான் போட்டு குடிக்கிறத விட அவங்க டீலாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க போடும்போது. அதனால் மோஸ்ட்லி அவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் எனக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ க்ளீனிங் தான், கிச்சன் பாத்திரம் தேய்க்கிறது, அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணுறது, அந்த கிச்சன் மேடை எல்லாமே துடைக்கிறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். தண்ணி ஏதாவது மாற்றணும் அப்படின்னா தவளையெல்லாம் கழுவிட்டு தண்ணி மாற்றுறது, இது மாதிரி போயிட்டுருக்கோம். அன்றைக்கி டஸ்ட் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் ஒட்டடை அடிக்கிறது எல்லாம் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது எனக்கு. பெட்ரூமில் பார்த்திங்கன்னா நான் எழுந்ததும் பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் எழுந்துக்கிறது 4 மணி அந்த மாதிரி எழுந்துக்குவேன். ஸோ அது வரைக்குமே குழந்தைங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுந்து பண்ண முடியாது. அவங்கள ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய்ட்டு பெட்லாம் நீட் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது காலையில் பண்ணால் தான் எனக்கு அந்த காலையில் வந்துட்டு கொஞ்சம் டைம் இருக்கும்போது பண்ணால் தான், அதுக்கப்புறம் எனக்கு டைமே கிடைக்காது. ஸோ கமெண்ட்ஸ்க்கு நான் அப்போவே ரிப்ளை பண்ணிவிடுவேன். நான் காலையில் இன்னொன்று பண்ணுவேன், அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பிளாக் காஃபி குடிக்கிறது. அது நான் உங்களுக்கு சொல்லலை. பிளாக் காஃபி குடிச்சிடுவேன். ஒரு பிளாக் காஃபி, இல்லை சீரகம் தண்ணி, இல்லை நார்மல் வாட்ரு, இல்லை ஏதாவது ஜூஸ் மாதிரி, அந்த ஆம்லா ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட்ஸ்க்கு இப்படிலாம் கொடுத்துட்டு 9:45 AM to 10:15 10:30 மணி வரைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது சீரிஸ்லாம் போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போய் உட்காந்துருவேன். அந்த மாதிரி மொபைல் தான் பார்க்கணும், கண்டிப்பாக மொபைல் பார்க்கணும். ஏன்னா அது வரைக்குமே மொபைல் வந்துட்டு சார்ஜரில் தான் இருக்கும், நான் மொபைல் எடுக்கவே மாட்டேன். இந்த ரெசிபி ஷூட் பண்ணும்போது மட்டும் மொபைல் ட்ரைபாடில் இன்செர்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இல்லாமல் மொபைல் ஃபுல்லாகவே சார்ஜரில் தான் இருக்கும். மொபைல் பார்க்குறது, அதுக்கப்புறம் டிவியில் நல்லா ஃபோக் சாங்லாம் வச்சு கேட்குறது, இளையராஜா சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு வச்சு அப்படியே நான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் டிவி, சோஷியல் மீடியா தான்
ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கணும், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும், ஃபேஸ்புக்கில் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கும்போது அது வந்துட்டு நோண்டிட்டு இருப்பேன். அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக போடும்போது இப்போ பிக் பாஸ் வந்துட்டு இந்த மீம்ஸ்லாம் வரும், பிக் பாஸை கலாய்க்கிற மாதிரிலாம் மீம்ஸ் வரும். அது ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அவங்களுடைய ஐடிக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். வேறு ஏதாவது பெண்டிங் ஒர்க்லாம் இருக்கும், முன்னாடி நாள் வந்துட்டு துணிலாம் போட்டிருந்தேன் அப்படின்னா மொட்டை மாடியில் அதில் போயிட்டு எடுத்து வந்து மடித்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் 10:30 AM to 11 AM நான் பொதுவாகவே 11 மணிக்கு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவேன். ஏன்னா அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறதுனால அதுவுமே நான் வந்துட்டு கொஞ்சம் சீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு எப்போவுமே நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம அந்த சக்கரை கலந்து எதுவுமே நம்ம குடிக்கக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், சீரகம் தண்ணி குடிக்கணும். நான் வந்துட்டு எனக்கு அந்த பிளாக் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்றதால நான் வந்துட்டு கொஞ்சமாக சக்கரை போட்டு அதை எடுத்துக்குவேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில். பரவாயில்ல, ரொம்ப அப்படியே கட்டுப்படுத்தி என்ன பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு, டீ, பிஸ்கெட் இது எல்லாமே இந்த 11 மணி போல் தான் நான் வந்துட்டு சாப்பிடுவேன். இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்குமே. எனக்கு 11 o'clock வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கான அந்த என்கொயரிஸ்லாம் வரும், அதெல்லாம் ரிப்ளை பண்ணுறது, நிறைய வேலைகள்லாம் இருக்கும் பெண்டிங், அதெல்லாம் பார்த்துட்ருக்கிறது, சுக்ரஹோரை பூஜைக்கான வேலைகள் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது, இது மாதிரி ஒர்க்லாம் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நிறைய பேர் கேட்டிங்க, எப்படி வந்துட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, சமையல், பூஜை அது இது சொன்ன எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் கொடுத்துட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃப்ரைடே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும், பொதுவாகவே இப்படி தான் இருக்கும். ரொம்ப அக்கேஷ்னலாக இருக்குது, ரொம்ப ஏதாவது அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னும் போது கொஞ்சம் மாறுதல் வந்துட்டு ஏற்படும். ஆனால் இது மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் மோட்டிவேஷ்னலான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வினிதாஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு ரெட் கலரில் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.